ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 842 ஆரம்பிக்கிறது. இதைவிட இன்னொரு முக்கிய பெரிய காரணமும் காட்டுகிறார்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த தேசம் முழுதிலும் ஆச்சாரியாளின் பெரிய சாதனையாக சொல்வது அவர் பௌத்த மதத்தை நிராகரணம் செய்ததைத்தான். அவருக்கு கொஞ்சம் முந்தி குமரில பட்டரும் கொஞ்சம் பிந்தி உதயனரும் நிறைய பௌத்த கண்டனம் பண்ணினார்கள் என்றாலும் ஆச்சாரியாலும் அந்த பணியை சக்திகரமாக செய்துதான் இருக்கிறார். பாஷ்ய புத்தகங்களில் அதிகம் எழுதாவிட்டாலும் ஊராக வாதம் செய்ய போன போதும் ஊராக நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு புத்தியர் கொடுத்த போதும் அவர் பௌத்தத்தை வன்மையாக எதிர்த்து அகற்றி இருக்கிறார். அவர் காலத்தில் பௌத்தம் ஜனசமூகத்தை கலக்கும் அளவுக்கு வீரியத்துடன் இருந்ததை அவரே சூத்திர பாஷ்யத்தில் தெரிவித்திருக்கிறார். வைநாசிகைஹி சர்வோ லோக ஆக்குலீக்ரியதே என்று. வைநாசிகர்கள் என்பது பௌத்தர்களுக்கே தான் இன்னொரு பெயர். அவர்கள் சர்வலோகத்தையும் ஒரு கலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதனால் அவருடைய காலத்தில் பௌத்தம் இங்கே ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தது என்று நிச்சயமாகிறது. இதை கொண்டுதான் நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலே ஒரு சிலர் கிபி 788 என்பது சரியில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு முந்தையே இந்தியாவில் பௌத்தம் நன்றாக படுத்து போய்விட்டது. ஹர்ஷரின் காலத்தில் 788க்கு 150 வருஷம் முன் வந்த உவான்சுவாங்கே பௌத்தம் க்ஷீணித்து போயிருப்பதை தெரிவித்திருக்கிறார். ஹர்ஷர் கொஞ்சம் புத்துயிரிட்டி பார்த்தார். ஆனால் அது ஜனசமூகம் முழுவதையும் கவரவில்லை. பிக்ஷுக்கள் சமயவாதிகளை மட்டுமே கவர்ந்தது. சற்று முன்பே இவ்விஷயம் சொன்னேன். ஆச்சாரியால் அவதாரம் கிபி 8ஆம் நூற்றாண்டு முடிவு என்றால் அப்பொழுது வங்காளத்திலிருந்து வட இந்தியாவின் கணிசமான பகுதி அடங்கலாக ஆண்டு வந்த பாலவம்ச ராஜாக்கள் பௌத்த மத அபிமானம் உள்ளவர்கள்தான். ஆனாலும் அவர்களும் தங்கள் அளவில் அபிமானித்தார்களே ஒழிய லோகமெல்லாம் கலக்கப்படுகிறது என்று சொல்லும்படி இல்லை என்று நவீன ஹிஸ்டரிக்காரர்களே சொல்கிறார்கள். பௌத்தத்தில் அப்பொழுது இரகசியமான தாந்திரிக உபாசனைகளை ஜாஸ்தியாகி கொண்டு வந்து அது இங்கே வேறுபிடிக்க முடியாமல் திபெத்துக்கு போய் சேர்ந்தது. சங்கர மடத்து சாமியார் எவ்வளவோ சுபக்ஷமாக தன் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று நினைக்காமல் ஹிஸ்டரியில் ஸ்டாண்டர்ட் புஸ்தகம் எதுவானாலும் எடுத்து பார்த்தால் தெரியும். ஆச்சாரியாளின் காலம் என்று அந்த புஸ்தகங்களில் சொல்லப்படும் காலத்துக்கு முந்தையே இந்தியாவில் பௌத்த மதம் லோகத்தை கலக்குகிறது என தக்க ஃபோர்ஸாக, அதாவது சக்தி வாய்ந்த அமைப்பாக இல்லாமல் போய்விட்டதென்று. நாலந்தா சர்வகலாசாலை போன்ற இடங்களிலும் சில பௌத்த மடாலயங்களில் மட்டுமே பிக்ஷுக்களிடம் சில படைப்பாளிகளிடம்தான் அந்த மதம் இருந்து வந்தது. முஸ்லீம் படையெடுப்பு வரை கூட அப்படி தொடர்ந்து இருந்து வந்தது. ஜனசமூகத்தை போட்டு கலக்குவதாகவோ ஆச்சாரியால் போன்ற ஒருவர் அதை நிராகரணம் பண்ணியதுதான் அவருடைய மகாபெரிய வெற்றி சாதனை என்று கொண்டாடும் அளவுக்கோ அது நிச்சயமாக அந்த காலத்தில் சக்தியோடு இல்லை. ஆகையால் ஆச்சாரியால் பௌத்தத்தோடு பெரிசாக யுத்தம் பண்ணினார் என்றால் அது ஷேடோ ஃபைட், நிழலுடன் சண்டை செய்வது மாதிரி தானாகும். இந்த காரணம் சொல்லியே நவீன ஆராய்ச்சிக்காரர்களும் சில பேர் கிபி 788 820 என்பதையே ஆட்சேபிக்கிறார்கள். அவர்களுடைய ஹிஸ்டரிப்படி கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குப்த சாம்ராஜ்யம் தோன்றிய போதே நம் தேசத்தில் இந்து மதம் பெரிய மறுமலர்ச்சி கண்டு பௌத்தம் க்ஷீண திசை அடைந்திருந்தது. இதற்கு ஆச்சாரியாலே காரணமாய் இருந்திருக்கிறான். அதனால் அவரை கிபி 800 500 வருஷம் முற்காலத்துக்கு கொண்டு போக இடமிருப்பதாக தோன்றுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். நாம் சொல்கிறபடி ஆச்சாரியால் 2500 வருஷம் முந்தி என்றால் அவருக்கு பிற்பாடும் குப்த ஏஜுக்கு பிறகும் கூட அநேக பீரியட்களில் பௌத்தம் இந்த தேசத்தில் இருந்துதானே இருக்கிறது. எத்தனையோ விகாரங்களும் சாத்தியங்களும் கிறிஸ்து சகாப்தத்திலும் சில நூற்றாண்டுகள் வரையில் தோன்றியதாக அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றனவே. அவர் பௌத்தத்தை அப்படியே 2500 வருஷம் முந்தியே வெளியேற்றிவிட்டார் என்றால் எப்படி? அப்பொழுது அவர் அனுப்பியது வாஸ்தவம்தான். அவருடைய காலத்தில் 72 மாற்று மதங்களையும் அவர் இல்லாமல் பண்ணி ஜெகதாச்சாரியாளாக விளங்கியது வாஸ்தவம்தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.